Hello everyone, welcome to Mom's Secret. என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்க எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்யூ. கீப் சப்போர்ட்டிங். இன்றைக்கி உங்க கூட ஷேர் பண்ண போகிற ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா ஓமப்பொடி. ரொம்பவே சிம்பிளாக ஒரு 3 இன்க்ரீடியண்ட்லேயே பண்ணக்கூடிய ரெசிபி தான் இது. அண்ட் ரொம்பவே குயிக்காகவும் பண்ணிடலாம். இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு 1 கப் அளவுக்கு கிராம் ஃப்ளார் கடலை மாவு எடுத்திருக்கேன். இதை நல்லா சீவ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள், இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சோண்டு தண்ணி ஆட் பண்ணி நம்ம இடியாப்பம் மாவு கன்சிஸ்டன்சியில் மாவு பிசைஞ்சு வச்சுக்கலாம். நல்லா இந்த அளவுக்கு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. நம்ம இடியாப்பம் பண்ணுவோம்ல அந்த அச்சில் தான் நான் இதை சேவ் பண்ண போகிறேன். எண்ணெய் மீடியம் ஃப்ளேமில் இருக்கணும். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த மாவை பிழிஞ்சிடலாம். ஸோ பிழியும் போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம ஆயில் கிட்டேருந்து பிழியறனால ஹீட் நம்ம கையில் அடிக்கும். ஸோ இது ரொம்பவே குயிக்காகவே குக் ஆகிடும். ஜஸ்ட் ஒரு 1 மினிட்லேயே பார்த்தீங்கன்னா குக் ஆகிடும். ஃப்ளேவருக்காக நான் 2லேருந்து 3 கருவேப்பிலை போட்டுக்கிறேன். இப்போ ஒரு சைட் குக் ஆனதுக்கப்புறம் இதை திருப்பி போட்டுடலாம். ஸோ நம்மளோட ஓமப்பொடி ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி மிச்சம் இருக்க மாவையும் நம்ம ரெடி பண்ணிடலாம். ரொம்பவே குயிக்காக ஈஸியாக ஒரு 4 இன்க்ரீடியண்ட் வச்சு இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிடலாம். ஸோ இந்த தீபாவளிக்கு நீங்களும் உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இது மட்டும் இல்லாமல் நிறைய ஸ்வீட்ஸ் அண்ட் சேவரி ஐட்டம்லாம் என்னோடய சேனலில் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கிட்ட ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோட வரும். Until then, stay tuned, stay healthy. Thank you for watching.